பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆமென். கர்த்தர்ட்ட நீங்க என்னெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்ல, ஆக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல கட்டளை இருக்கிறாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா கானான ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளைக்காக, குழந்தைக்காக இயேசு கிறிஸ்துவை மன்றாடும் போது அவர் சொல்ற வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவ என்ன பண்றா, அப்படித்தான் எஜமானனே, நீங்க சொல்றது காட்டுதான், ஆனா மேஜையிலிருந்து தூக்கிய நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லும் போது அவளோட விசுவாசத்தை பார்த்து, ஸ்திரீயே ஒரு விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னாரு. அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். அந்த மாதிரிதாங்க கர்த்தர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது சில ஜெபங்கள் உடனே பதில் கிடைக்கும், சில ஜெபங்கள் பதில் லேட்டா கிடைக்கும். நம்ம சோர்ந்து போயிடணும். சோர்ந்து போகாதபடிக்கு கிடைக்கும் போய் நம்ம கர்த்தர் சமூகத்துல நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய உண்மை போக விடையன்னு சொல்லி மன்றாடி ஜெபித்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. அநேக ஜெபங்களுக்கு சேர்ந்த வந்து லேட்டா பதில் வரும். ஆனா லேட்டா கொடுத்தாங்க கர்த்தர் கிரேட்டா லேட்டஸ்டா கொடுப்பாரு. நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலை கண்டு, தோல்வியை கண்டு, பலவீனத்தை கண்டு, எந்த கண்டு சோர்ந்து போகாம இப்படிலாம் ஜெபிக்கிறோம், ஆலயத்தை கூட வேத வாசிக்கிறோம், ஆனா என் சூழ்நிலை மாறல, இன்னும் அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. சோர்ந்து போகாம, தனிமையா தனிமை கண்டு சோர்ந்து போகாம கர்த்தர் சமூகத்தை இன்னும் மன்றாட்ட வச்சுட்டே இருங்க. ஜெபத்துல பின்வாங்கி போகாதீங்க, ஆலயத்துக்கு போகாம இருக்காதீங்க, வேதத்தை வாசிக்காம இருக்காதீங்க. அனுதினம் செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்றதுனால விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது விசுவாசத்தை வேலை பெற்றுக்கொள்வீர்கள், கேட்பீங்களோ அதில் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்ல பாருங்க. அதே பிரகாரமாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட வேண்டுதலுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொண்டு சொல்லிருக்காங்க. அந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் அருள்சி வாசனத்தின் பிரகாரமாக வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் உங்க விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இட்டுட்டார். விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.